வணக்கம் நேர்களே. இலங்கையில் கடந்த 9 மாத காலப்பகுதியில் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை அல்லது அதோட தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் சுமார் 2,39,384 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்றைக்கு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருந்தார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் பல விடயங்களை வலியுறுத்தி கூறியிருந்தார். குறிப்பாக இந்த சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் மூலமாக இதுவரைக்கும் 18 முதல் 21 வயதுக்குட்பட்ட சிறார்கள் 7,864 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 743 சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா இந்த போதைப்பொருள் பாவனையோட தொடர்பு பட்ட அதோட சேர்ந்து அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்கன்னு சொல்லி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக போதைப்பொருள் பாவனை இலங்கையில் அதிகரித்து சென்றிருக்கு. அதை கடந்த 9 மாதங்களாக நாங்கள் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்தும் இது தொடர்பான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு நாங்கள் மட்டும், அதாவது போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லாட்டி பாதுகாப்பு தரப்பினர் மட்டும் முன்னின்று செயற்பட்டால் சரி வராது. பொதுமக்களாகிய நாங்கள், பெற்றோர்கள், சிரேஷ்ட பிரஜைகள் எல்லாருமே இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். குறிப்பாக யார்ட பிள்ளைங்கிறது முக்கியம் இல்லை, தண்ட மகனோ மகளோ தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு மட்டும் கருத்தலாமல் யார்ட பிள்ளையா இருந்தாலும் நீங்கள் சமூக பொறுப்போட அக்கறையோடு செயற்படணும். அப்போ தான் இந்த போதைப்பொருள் பாவனையை இலங்கையிலிருந்து முற்றா ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் போலீஸ் ஊடக பேச்சாளரோட வலியுறுத்தலாக இருந்துச்சு. குறிப்பாக அவர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மேலும் சில தகவல்களை தெரிவிச்சிருந்தார். நேற்று அநேகமாக சமூக ஊடகங்களில் பரவி இருந்த ஒரு வீடியோ காட்சி. நீர்கொழும்பில் நேற்று முன்தினம் ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது. கண்டெய்னர் வாகனத்தில் மோட்டார் சைக்கிள்கள் 2 அதிவேகமாக மோதி அந்த விபத்தில் 18, 19 வயதுடைய இளைஞர்கள் 2 பேருமே அந்த இடத்துல ஸ்பாட்லே பலியாயிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களோட அதிவேகம். அந்த விபத்தை உண்மையாகவே சிசிடிவி காட்சிகள் இருந்தது. அந்த காட்சிகளை சமூக ஊடகங்களில் ஒரு சில இதுகளில் இருந்தாலும் அதை பகிரங்கமாக வெளியிட முடியாத காட்சி உண்டு. அவ்வளோ வேகமாக கண்டெய்னர் மேலே மோதுறாங்க. மோதின உடனே இந்த உடல் 2ஆக பிரிஞ்சு போகுது. தலை ஒரு பக்கம் தெரிச்சு விழுகுது, அதுக்கு கீழே இடுப்புக்கு கீழே உள்ள கால்களோட அந்த பகுதி இன்னொரு பக்கம் கிடக்குது. அப்படி ஒரு விபத்து, அது பயங்கரமான விபத்து, கோரமான விபத்துனா அதுதான் கோரமான விபத்து. அந்த மோட்டார் சைக்கிளோட அதிவேகம் காரணமாக தான் அந்த கண்டெய்னரை அவங்களால அவதானிக்க முடியலை. அப்போ அப்படி ஒரு பாரிய விபத்து நடக்குது. இது அதிவேகத்தால் ஏற்பட்ட ஒரு விபத்து. இப்படி இந்த இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள்களில் அதிவேகமாக பயன்படுத்தி அதிவேகமாக பயணித்து விபத்துக்குள்ளாகிறது சமீப காலமாக அதிகரித்து செல்லுது. அப்போ போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களுக்குரிய வாகனங்களை கொடுக்கும் போது ஒரு முறைக்கு 2 முறை சிந்திங்க. முடிஞ்ச அளவு அவங்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள்களையோ இல்லாட்டி காரையோ கொடுக்கறத நிறுத்துங்க. அவங்களுக்கு சாதாரணமாக வீதியில் போகக்கூடிய ஒரு பக்குவம் வரணும். அவங்க ஒழுங்காக வாகனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு பெற்றோராக, சிரேஷ்ட பிரஜையாக இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் தான் முன்னின்று செயற்படணும். உங்களோட பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து அவங்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள்களை கொடுக்குறதால, இல்லாட்டி அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க இஷ்டப்படி நீங்கள் நடந்துக்கிறதால தான் இந்த மாதிரி விபத்து கடைசியில் அவங்கள இந்த சின்ன வயசுலேயே இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்னைக்கு வலியுறுத்தி கூறியிருந்தார். உண்மையாக கடந்த காலத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மோட்டார் சைக்கிள் விபத்து நிறைய இடம் பெறுது. அப்படி அந்த விபத்துகளில் கூடுதலாக பலியாகிறது 17 வயதுலேருந்து ஒரு 26, 28 வயசுக்கு உட்பட்டவங்க. கிட்டத்தட்ட 17, 18 வயதுலேருந்து 22, 23 வயதுக்கு உட்பட்டவங்க பலியாகிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. இது எந்த இடம்னு சொல்லல, இலங்கை பூராகவும் அப்படி தான் இருக்குது. வட மாகாணத்துலேயும் சரி, கிழக்கு மாகாணத்துலேயும் சரி, கொழும்புலையும் சரி, பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய கடப்பாடும் கடமையும் பெற்றோருக்கு இருக்குது. ஆகவே அது தொடர்பில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அடுத்து இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக மோசடிகள் இடம்பெறுறது கடந்த காலத்தில் அதிகரித்து செல்றதா போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் குறிப்பிட்டு கூறியிருந்தார். மோசடின்னு சொன்னால் இப்போ அநேகமானவங்க, சிரேஷ்ட பிரஜைகள், வயது மூத்தவங்க அதிக அளவில் பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்களாம். குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை கூறியிருந்தார். பேலியகுடையில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. போலியா ஒருத்தர்
அவர் வந்து தன்னை போலீஸ் அதிகாரின்னு காட்டிக்கிட்டு ஒருத்தரை ஏமாற்றி 5 லட்சம் ரூபாய் மோசடி செஞ்சிருக்கிறார். அப்போ போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்றாரு, இந்த ஒரு போலீஸ் அதிகாரியோ இன்ஸ்பெக்டரோ தனிப்பட்ட ரீதியில் ஒருத்தர்கிட்ட இருந்து தகவல்களை சேகரிக்க முடியாது. அது பிரத்யேக தகவல்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் வங்கி விபரமாக இருக்கலாம், ஓடிபி இலக்கமாக இருக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இப்படி எந்த தகவலையுமே ஒருத்தர் கேட்கக்கூடிய அதிகாரியா போலீஸ் இன்ஸ்பெக்டரோ அல்லது போலீஸ் அதிகாரியோ இதுவரைக்கும் நியமிக்கப்படலை. அதனால நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு வீடியோ கால் வரலாம், எஸ்எம்எஸ் வரலாம், இந்த மாதிரி எதுவும் வந்தால் நீங்கள் அதை கண்டு பயப்படாதீங்க. அதுக்கு பயப்படாமல் உங்களால் முடிஞ்சால் அப்படி ஒரு வீடியோ காலோ இல்லாட்டி காலோ வந்தால் அதில் பேசுங்க. நீங்கள் அதை பேசி முடிஞ்சால் வீடியோ காலாக இருந்தால் அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, முடிஞ்சால் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் அதை சேமித்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, போயிட்டு நேரடியாக போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை கொடுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏமாறாதீங்க. போலீஸால் நீங்கள் இந்த தவறை இழைச்சிருக்கிறீங்க, அந்த தவறை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொய்யா யாரும் உங்களை குற்றம் சாட்ட போகிறதில்ல. அதனால இந்த போலியாக ஏமாற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் இப்படி மோசடிகள் கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்குது. அது கடந்த காலத்தில் நாங்கள் பரிசீலித்ததுலேருந்து தெரிய வந்திருக்குது. ஆகவே இந்த மோசடிகளில் ஏமாறாதீங்க அப்படிங்கிறது தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து உங்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தலாக இருக்குது. குறிப்பாக கடந்த காலத்தில் மூத்த பிரஜைகள் இருக்கிறாங்க இல்லையா, சிரேஷ்ட பிரஜைகள், அவங்க அதிக அளவில் ஏமாந்துருக்கிறதா கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஆகவே மூத்த பிரஜைகள், அதாவது இப்போ ஏற்கனவே ஒரு தகவல் இருந்தது, நீங்கள் வாகனம் செலுத்தும் போது சட்டத்தை மீறி வாகனம் செலுத்தியிருக்கீங்க, அதுக்கு அபராதம் நீங்கள் செலுத்தணும், அந்த அபராத தொகையை இப்படி நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காலோ எஸ்எம்எஸோ ஏதோ ஒன்று வரும். இதெல்லாம் பொய்யான விஷயங்கள், இது மோசடிக்காரங்களோட வேலை. ஆகவே இதை பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்னு போலீஸ் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அது உங்களுக்கான ஒரு அறிவுறுத்தல். அதே போல் உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் அண்மையில் இடம்பெற்றது இந்த கொழும்பு போர்ட் சிட்டியில் இருந்த சீன பிரஜை கொல்லப்பட்ட சம்பவம். அது வந்து 8 பேருக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு மோதலாம் அப்படின்னு தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்கிறார். அதில் வந்து 3 சீன பிரஜைகள் வந்து இலங்கையிலேருந்து தப்பி சென்றிருக்கிறாங்க. அவங்கள வந்து கைது செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்னும் 3 பேர் வந்து இலங்கையில் இருக்கிறாங்க, தலைமறைவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதிச்சிருக்கிறோம். ஆகவே அவங்களையும் கூடிய சீக்கிரம் கைது செஞ்சிருவோம். சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். சுற்றுலா விசாவில் வந்த சீன பிரஜைக்கும் அப்புறம் அவர்களை சார்ந்த இன்னொரு தரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல். ஆகவே இந்த மோதல் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிச்சிருந்தார். அதே போல் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு அறிவுறுத்தலை அவர் விடுத்தார். அதான் என்னன்னு சொன்னால், குறிப்பாக வெளிநாட்டு பிரஜைகள் அவங்க யாராவது வந்திருந்தால் அவங்களுக்கு உங்களோட இடங்களில், சொந்த இடங்களில் தங்குமிட வசதி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது உங்களோட ஹோட்டலாக இருக்கலாம், வர்த்தக கட்டிடமாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதாவது கொடுத்துருந்தா வெளிநாட்டு பிரஜைகளுக்கு தங்குவதற்கு, அது தொடர்பாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் கொண்டு போயிட்டு அந்த தகவலை, இன்னாருக்கு நான் எங்கே தங்குமிட வசதியை செய்து கொடுத்துருக்குறேன், இது வந்து இந்த ஹோட்டலில் இவங்க வந்து இவ்வளோ நாளாக தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட முழு விவரங்களையும் சமர்ப்பிக்கணும். அதன் மூலமாக தான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டு அல்லது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கு. சமூக ஊடகங்களில் மோசடிகளில் ஏமாறுறது தான் அதிகமாக இருக்கிறதா ஒரு இது இருக்குது. கடந்த காலத்தில் நிறைய மோசடிகள் இடம்பெற்றிருக்கு. ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளோ அல்லது வீடியோ காட்சிகளோ எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் அதை வந்து எதிர்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு சமூக ஊடகங்கள் வழியாக ஏமாறக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்ள முடியும். போலீஸ் ஊடக பேச்சாளரோட வலியுறுத்தலும் அதுதான். இன்றைக்கு வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடக சந்திப்பில் கூறிய முக்கிய விடயங்களை நான் வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வரும் வரை விடைபெறும் நான் ராஜலிங்கம் திரிஷானு. நன்றி நேயர்களே.